இன்றைய நாட்களில் எழுப்புதலுக்காக தன்னுடைய எல்லா நேரத்தையும் பற்றி எரிகிற எல்லா காரியத்தையும் அவருக்காக இந்த தமிழ்நாட்டுக்காக கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அவருக்கு சபைகளின் ஐக்கியத்துக்காக, போதகர்களின் ஐக்கியத்துக்காக எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் கூட பலவிதமான கூட்டங்களை உண்டாக்கி ஏற்படுத்தி கொடுத்து எல்லாம் ஒருங்கிணைந்து தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஒரு அனாயிண்டிங்கை பெற்றவர்கள் அவர்கள் மத்தியில் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். இப்பொழுது தேவனுடைய செய்தியை கொடுப்பார்கள். அதற்கு முன்பதாக நான் சுரேஷ் பாபு அவர்களை நான் அழைத்து அவர்களை நான் கௌரவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் ஆல் டிபார்ட்மெண்ட் ஹோலி ஃபேமிலி சார்பாக நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனுடைய செய்தி கொடுக்கக்கூடிய மாத்திரமல்ல, இப்பொழுது நம்ம மத்தியில் ரோஸ்லின் சிஸ்டர் அவர்கள் பொக்கையும் கொடுத்து அவர்களை வரவேற்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது தேவனுடைய செய்தியை பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். சந்தோஷமா இருக்கிறவங்க ஹல்லேலூயா, 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 ஆமென். இம்மானுவேல் அவர் நம்மோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். சேர்ந்து ஹல்லேலூயா. ரட்சகர் வந்ததனாலே நமக்கு ரட்சிப்பும் கிடைத்திருக்கிறது. அவர் வந்ததனாலே நமக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற அந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவே இயேசுவேன்னு சொல்லும் போது அவருடைய நாமத்தில் இருக்கிற சுகம், அந்த பிரசன்னம் அந்த மாலை வேளையில இந்த அரங்கத்தை நிரப்பும்படியாய்
பரிசுத்த நாமம் இந்த நல்ல மாலை நேரத்திலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக. கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தினால் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹோலி ஃபேமிலிஸ் ஆல் டிபார்ட்மெண்ட் இந்த ஊழியத்திற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். என்னை அன்போடு கூட அழைத்த சகோதரி ஜூலியட் அவர்களுக்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். வந்திருக்கிற உங்கள் யாவரோடும் கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் பேசுவாராக. கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை. பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். முழு மனுக்குலத்திற்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நாள் கிறிஸ்து பிறந்த நாள். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மெய்யான தேவன் நான் பிரசங்கிக்கும் இயேசு. இந்த கீபோர்டு வாசிக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தேவன் நம்மோடு பேசுவாராக. வேதத்தை எனக்காக திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரம். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 7-12 வசனங்கள் முடிய. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி தன் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிறப்பை நமக்கு தெளிவாய் சொல்லுகிற ஒரு வேத பகுதியை நான் உங்கள் நடுவில் வாசித்தேன். முழு மனுக்குலத்திற்கும் சிருஷ்டிகர் என்று பிதாவாகிய தேவனை நான் பிரசங்கிக்கும் இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் படைத்த மனுக்குலம். நான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன், ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒருவனுக்காக படைத்தார். அந்த ஒருவனை மட்டும் தேவன் அவருக்காக படைத்தார். முழு உலகத்தின் மேலும் அதிகாரத்தை அவர் மனிதனுக்கு தந்தார். அந்த மனிதன் மேல் மட்டும் அதிகாரத்தை அவர் வைத்திருக்க விரும்பினார். அவருடைய அன்பின் வட்டத்துக்குள், ஆளுகைக்குள் மனிதன் இருந்த வரைக்கும் அவன் வாழ்வில் சங்கடம், கண்ணீர், கவலை, துக்கம், அவமானம், தோல்வி, வருத்தம், பசி, பஞ்சம், பட்டினி, மரணம், இப்படி எதற்குமே இடமில்லாதிருந்தது. ஆனால் என்றைக்கு தேவனுடைய அன்பின் வட்டத்தை விட்டு மனிதன் வெளியே செல்ல முயற்சித்தானோ,
அவருடைய பராமரிப்பு, அவருடைய வார்த்தை, அவருடைய விருப்பம், இதிலிருந்து மனிதன் விலகிச் செல்ல முயற்சித்தானோ அன்றைக்கு தான் மனிதனுக்கு பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், மரணம் எல்லாம் வந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் தேவன் பாவத்திற்குள்ளாக, சாபத்திற்குள்ளாக, மரணத்திற்குள்ளாக தள்ளுண்டு போன மனிதனை எப்படியாகிலும் மறுபடியும் தன்னுடைய நேசத்தின் வட்டத்திற்குள் கொண்டு வந்து விட வேண்டும். அந்த பாவத்திலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை, சாபங்களிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை, பயத்தின் வாழ்விலிருந்து, வியாதி தரித்திரங்கள் வாழ்விலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலையை தந்துவிட வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை உண்டு பண்ணினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று எல்லா வேதங்களும் சொல்லுகிறது. மனிதனுடைய பாவத்திற்காக மிருகங்களின் ரத்தமோ இல்ல பறவைகளின் ரத்தமோ சிந்தப்பட்டால் அது அவனுடைய பாவத்திலிருந்து மீட்பை கொண்டு வர போதாது என்பதை தேவன் உணர்ந்து மனிதனுடைய பாவ மீட்பிற்கு மனிதனுடைய ரத்தமே பலியாய் கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானித்தார். மனிதன் பிறப்பின் அடிப்படையிலேயே அவன் தாய் அவனை பாவத்தில் கர்ப்பம் தரிக்கிறபடியினால் அவன் பாவியாகவே இந்த பூமியில் பிறக்கிறான். ஆதலால் பாவமில்லாத ஒரு ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட வேண்டும் மனிதனுடைய பாவ மீட்பிற்காக. ஆகையால் வேதம் சொல்லுகிறது, தேவனே, பரிசுத்தமான தேவனே, இந்த உலகத்தை படைத்த கடவுளே, பரிசுத்தமான மனிதனாக இந்த பூமியில் பிறந்து அவதரித்து அவருடைய இரத்தத்தை மனுக்குலத்தின் மீட்பிற்காக கல்வாரி சிலுவையில் கொடுப்பதற்காக இயேசு என்கிற நாமமுடையவராய் இந்த பூமியில் ஜனித்தார், பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தம்தான் மனுக்குலத்தின் பாவத்திலிருந்து அவனுக்கு ஒரு மெய்யான விடுதலையை, ஆசீர்வாதத்தை இன்றைக்கு வரைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் பிறப்பு சரித்திரத்தையே இரண்டாக பிரித்தது. இயேசுவின் பிறப்பு மனிதனுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொண்டு வந்தது. இயேசுவின் பிறப்பு மனிதனுடைய பாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, நிம்மதியான வாழ்க்கையை இந்த பூமியில் கொடுத்தது. இன்றைக்கும் இங்கு அமர்ந்திருக்கிற அநேகர் இயேசுனுடைய ரட்சிப்பை பெற்றவர்களாக, அந்த நன்மையை பெற்றவர்களாக, அந்த விடுதலையை பெற்றவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை புதிதாய் வந்த நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, சகோதரர்களுக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை நீங்களும் பெற்றுக்கொண்டால் அது உங்கள் வாழ்வுக்கு நலமாயிருக்குமே என்பதை தெரியப்படுத்துவதற்குத்தான் இந்த கூட்டமானது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்கள் வாழ்விலும் வருவார் என்றால், உங்கள் உள்ளத்திலும் பிறப்பார் என்றால், ஒரு புது நம்பிக்கை, புது ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில் துவங்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நான் பிரசங்கிக்கும் இயேசு உயிருள்ளவர். அவர் மரித்தார், அவர் 3ஆம் நாளில் தோற்றம் மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு வரைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எந்த பாவியையும், எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நான் பிரசங்கிக்கிற இயேசு. 18 வயசுல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய 18 வயசுக்கு முன்னால என்னுடைய வாழ்க்கை வேறு, என் சுபாவம் வேறு, என் கிரியைகள் வேறு. உலகத்தால புறக்கணிக்கப்பட்டவன், நண்பர்களாலே கூட தூக்கி எறியப்பட்டவன், சொந்த பந்தங்களால், பெற்றோரால் கூட புறக்கணிக்கப்பட்டவன். அந்த வயதிலேயே என்னுடைய பாவம், என்னுடைய கிரியைகள் அவ்வளவு மோசமாக இருந்தது. நிறைய பேர் என் மூஞ்சிக்கு முன்னால என்ன காரி துப்பி இருக்கிறாங்க. இவெல்லாம் தேர்வானா, உருப்படுவானா, இந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் எல்லாம் ஏன் பிள்ளையா பிறந்தாண்டி தெரியலையே, பூமிக்கு பாரமா இருக்கிறான், இப்படிப்பட்ட மோசமான சுபாவம் உள்ளவனா இருக்கிறான் என்றெல்லாம் உலகம் என்ன பேசியிருக்கு. படிப்பு என்ன கைவிட்டுருச்சு, மனிதர்கள் என்ன கைவிட்டாங்க. அதற்கு காரணம் என்னுடைய பாவ சுபாவங்கள். செத்து போயிடலாம், நீ உயிரோடு இருக்கிறது வேஸ்ட்
இந்த வார்த்தை திரும்ப 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 என் செவியில விழுந்து 18 வயசுலேயே ஒரு நாளில் கையில தூக்கு கயிறு எடுத்துட்டு தற்கொலை பண்ணி செத்து போயிடலாம்னு போனேன். தோத்தரா எங்க அப்பா அம்மா எனக்கு முன்னாடி இயேசுநாதரை ஏத்துக்கிட்டாங்க. ஆமா, அவங்க எனக்கு சீனியர்ஸ். தோத்திரம், இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க எனக்காக பண்ணின ஜெபம், ஆண்டவரே என் பிள்ளைய விட்டுறாதீங்க, அவனை எப்படியாவது தொற்றுங்க, உங்க அன்பை அவனுக்கு வெளிப்படுத்திருங்க, அவனை திருத்திருங்க, அவனை மனம் திரும்ப வச்சிருங்க, அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுங்க. நாங்க எல்லாரும் சொல்லி பார்த்துட்டோம், அவன் கேட்க மாட்டான், நீங்க தான் அவனை மாற்றணும் அப்படின்னு எங்க அம்மா அப்பா ஒரே ஜெபம், அழுக. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன். ஆனா 11ல இருந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வால் முளைச்சிட்டு, வாத்தியார்கள்லாம் அதை வெட்டலாம்னு முயற்சிச்சாங்க, எஸ்கேப்பு. தோத்திரம், எங்க அப்பா அம்மா பின்னாடியே வருவாங்க அந்த வாழை வெட்டலாம்னு, எஸ்கேப்பு. தாத்தா பாட்டி தப்பிச்சிருவேன். தோத்திரம், சொந்த பந்தங்கள்லாம் முக்கி முக்கி பார்க்காக முடியல. அந்த வால் எக்ஸ்ட்ரா ஆகிக்கிட்டே இருக்க ஒளிய அது குறையிற மாதிரியே இல்லை. கடைசியில் அந்த வால் தான் கையில தூக்கு கயிறை கொடுத்து செத்து போன்னு சொல்ல வச்சுட்டு, எங்க அப்பா அம்மா எனக்காக பண்ண ஜெபம், வடிச்ச கண்ணீர். நான் பிரசங்கிக்கிற இயேசு ஜெபத்தை கேட்கிறவர். நீங்க ஆமீன் சொல்லலாட்டாலும் அதான் உண்மை. நான் பிரசங்கிக்கிற இயேசு கண்ணீரை பார்க்கிறவர், மனுஷனுடைய தவிப்பை அறிஞ்சவர், அவனுடைய மன பாரத்தை அறிஞ்சவர். ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டா போதும் அங்க வருவாரு. அவங்க யாரு அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. இந்த மதம், இனம், மொழி, பாஷை இதெல்லாம் மனுஷன் வகுத்துக்கிட்டது. இந்த பைபிள் படி இந்த உலகத்துல பிறந்த யாரா இருந்தாலும் அவர் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவரால படைக்கப்பட்ட அவருடைய சொந்த பிள்ளை, சொந்த பிள்ளை. சாத்தான் மனுஷனை அவரை விட்டு தூரப்படுத்திட்டான். பெற்றவர் அவரு, சிருஷ்டிச்சவர் அவரு, படைச்சவர் அவரு. உள்ள ஓடுது பாருங்க மூச்சு காத்து, அதை கொடுத்தது அவரு. தோத்திரம். ஆனா இந்த உலகம், பிசாசு மனுஷனை தேவனை விட்டு தூரப்படுத்திருச்சு. என் புள்ள எப்படியாயிலும் ஒரு முறை என் பக்கம் திரும்பிராதா, அவன் வாழ்க்கையில எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துட மாட்டானா, அவன் சங்கடத்தை நான் மாத்திருவனே, துக்கத்தை மாத்திருவனே, அவனுக்கு ஒரு விடுதலையின் வாழ்க்கையை கொடுத்துருவனேன்னு தான் அவரு ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்கிறாரு. எப்படியாகிலும் அறிகிற ஒரு சந்தர்ப்பத்தை எல்லா மனுஷருக்கும் அவர் உண்டு பண்ணி கொடுக்கிறாரு. அவர் தான் படைச்சவர்னும், அவர் தான் அன்புள்ளவர்னும், அவர் தான் பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில ரத்த சிந்துனவர்னும், மறுபடியும் தம் பிள்ளையை சேர்த்துக்கிறவர்னும், ஆசீர்வதிக்கிறவர்னும், எல்லாரும் அறிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பை, பாக்கியத்தை எல்லார் லைஃப்லயுமே தர்றாரு. அதை பயன்படுத்திக்கிறவங்க அந்த ஆண்டவர் வச்சிருக்கிற சகல உச்சிதங்களுக்கும் சொந்தக்காரங்களா மாறிடுறாங்க. என்னமோ தெரியலங்க, ஒரு சிலர் மட்டும் அவரை புரிஞ்சுக்கிறது இல்லையா, இல்ல தெரிஞ்சுக்க விரும்புறது இல்லையா தெரியல. ஏசுன்னா சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவர் மேல ஒரு கோபம், அவர் மேல ஒரு வருத்தம், வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவர் விடுற மாதிரி இல்லை. எல்லா பிள்ளைகளும் பெத்தவங்க பேச்ச உடனேவா கேட்டுருது. தோத்தரா, பிள்ளைக பெத்தவங்க பேச்ச கேட்கலங்கிறதுக்காக பிள்ளைக இல்லாம போயிருமா? தோத்தரா, பெத்தவங்க இல்லைன்னு போயிருமா? தோத்தரா, என் பிள்ளை இப்ப மாறிடுவான், அப்ப மாறிடுவான், என்ன அப்பான்னு கூப்பிட்டுருவான், என்ன நேசிச்சிருவான், என்ன அம்மானு கூப்பிட்டுருவா, தேடி வந்துருவான் அப்படின்னு தானே எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி தான் ஆண்டவரும். மறுத்தாலும் வெறுத்தாலும் வேண்டான்னு ஒதுங்கி ஓடினாலும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு, தோத்துறான். எப்படி ஆகிலும் என் பிள்ளை என்ன அறிஞ்சு ஆண்டவரே, தகப்பனே, இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டுருன்னு தான் பல வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு ராத்திரியும் முயற்சி பண்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்ட அந்த நல்லவர் வசம் உங்கள் இருதயத்தை திருப்புவீர்கள் என்றால், ஓ இப்படி ஒருவர் இயேசுவை ஏத்துக்கிறவன்ட்ட இருக்கிற வீக்னஸ். தோத்திரம். காசு வாங்கிட்டு எதையும் நாங்க சொல்றது இல்லைங்க. எங்க வாழ்க்கைய மாத்திடுறாரா, எங்க சுபாவத்தை மாத்திடுறாரா, உள்ள வந்துடுறாரா, ஒரு வித்தியாசமான நேசம் அது. ஐயோ,
அம்மாவை விட அப்பாவை விட நம்ம இந்த உலகத்தில் பார்க்குற எந்த நபரையும் விட அவர் காட்டுற அந்த அன்பு இருக்கு பாருங்க, அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அவர் கூட நடக்க பழகிட்டோம், வாழ பழகிட்டோம், பேச பழகிட்டோம். இந்த உலகம் நமக்கு ஒரு தூசு மாதிரி ஆயிடும். தோத்தரம் உலகத்தின் காரியங்கள்லாம் ஒரு தூசு மாதிரி ஆயிடும். ஒரே ஒரு வாழ்க்கை, அதை இயேசுவுக்காகவே வாழ்ந்து செத்துறணும்டா அப்படின்னு தோணிரும். தோத்தரம் யார் என்ன சொன்னாலும் சரி, இயேசுதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துக்குள்ள வந்துடும். ஒரு தனி திமிரு, ஒரு தனி தில்லு, அது என்னமோ தெரியல வந்துருது. தோத்திரம் அவர் உள்ள வந்துடுறாருல்ல. எதை குறிச்சும் பயம் இருக்கிறது இல்லை. பணத்தை குறிச்சா, வியாதியை குறிச்சா, பிசாசை குறிச்சா, பேயை குறிச்சா, மந்திரவாதத்தை குறிச்சா, பில்லி சூனியத்தை குறிச்சா, மனுஷனை குறிச்சா, எதிரியை குறிச்சா, அதிகாரத்தை குறிச்சா, எதை குறிச்சும் கவலை வர்றதில்லை. ஒரு மாதிரி பறக்கிற மாதிரி அனுபவம் இந்த உலகத்துல. அது இயேசுவை ஏத்துக்கிறவங்களுக்கு மட்டும், இயேசுவை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும், இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறவங்களுக்கு மட்டும். அவர் தான் எல்லாருக்கும் தெய்வம்னு சொல்றாரு, அவர் தான் எல்லாரையும் படைச்சவர்னு சொல்றாரு. அப்ப எல்லாருமே அந்த ஆண்டவருக்கு கதவை திறந்து இடத்தை கொடுத்துட்டா உள்ள வந்துட்டு போறாரு. ஆமா, இந்த மாலையில் உங்கள் கதவுகளும் அவருக்காக திறக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அவர் உங்களை நேசிக்கிறார், பயப்படாதிருங்கள், உங்களுக்காகவே அவர் பிறந்திருக்கிறார். இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்காகவே பிறந்திருக்கிறார். இந்த மாலையில் சற்று நேரம் உங்களோடு கூட அவரை பற்றி நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வழியா என் ரூட்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். தோத்திரம். ஆமா, இருக்கிறீங்களா? ஆமெனா? நான் வாசித்த அந்த பகுதியில் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவர் இரட்சகர் இயேசு இங்கே பிறந்திருக்கிறார். சத்திரத்தில் அவருக்கு இடம் இல்லையா, முன்னணையில் அவர் கிடத்தப்பட்டாள் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. புறக்கணித்த சத்திரம், புகலிடமான முன்னணை. சத்திரம் இயேசுவை புறக்கணிக்கிறது, முன்னணை இயேசுவுக்கு புகலிடமாகிறது. இன்றைக்கும் எல்லாருடைய உள்ளங்களுக்குள்ளும் இல்லங்களுக்குள்ளும் இயேசு பிரவேசிக்க, இயேசு பிறக்க விரும்புகிறார். அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை, நன்மையை, மேன்மையை கொண்டு வர அவர் துடிக்கிறார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு கூட்டம் அந்த சத்திரத்தை போல இயேசுவை புறக்கணிக்கிற கூட்டமாகத்தான் இருக்கிறது. யாரெல்லாம் அந்த முன்னணையை போல இயேசுவுக்கு புகலிடமாக மாறுகிறார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்கள் வாழ்வில் மறுரூபத்தையும் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் இந்த இரவும் இயேசு கொடுக்க, உங்கள் வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியான ஜெயத்தை தந்தருள இந்த மாலை பொழுது இயேசு நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். புறக்கணிக்கும் சத்திரமா நீங்கள், புகலிடமான முன்னணையா நீங்கள்? இயேசு பிறந்ததில் 3 நோக்கம். ஒன்று, சகல ஜனத்திற்கும் சந்தோஷத்தை கொடுக்க. இரண்டாவது, சத்துருவாகிய பிசாசின் கிரியையை அழிக்க. மூன்றாவது, சர்வ வல்லமையுள்ள தேவனின் திட்டத்தை, சித்தத்தை நிறைவேற்ற. இந்த 3 காரணமாகத்தான் இயேசு இந்த பூமியில பிறந்தார். நாம் அங்க 10ஆம் வசனத்துல படிக்கிறோம், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். அப்ப அவர் பிறந்ததே எல்லா மனுஷனுடைய லைஃப்லயும் சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா மனுஷன் இன்னைக்கு உலகத்துல தேவை, பிரச்சனை, வியாதி, பலவீனம், போராட்டம், எதிர்ப்புகள், உபத்திரவங்கள், இவைகளுக்கு கூடாகத்தான் நடக்க வேண்டிய நிர்பந்தத்தில் மனிதனுடைய நிலை இருக்கிறது. சந்தோஷமே இல்லை. கல்யாணம் பண்ணா வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பண்ணதுக்கு அப்புறம் தான் சிலர் யோசிக்கிறாங்க,
தெரியாம பண்ணிட்டோமோ அப்படின்னு தோத்துறா. புள்ள ஒட்டிகளை பெற்றுட்டா சந்தோஷம் வந்துடும் நினைக்கிறாங்க. பெற்றதுக்கு பிறகுதான் யோசிக்கிறாங்க, அத்தாடி இதுகளையும் படிக்க வைக்கணும் போலேடா, தோத்துறோம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் போலேடா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றிலையுமே மனுஷனுக்கு பார்க்கும்போது இது வந்தால் நல்லா இருக்குமா, அது வந்தால் நல்லா இருக்குமான்னு உள்ளே போனதுக்கு அப்புறம் ஏன்டா இதுக்குள்ளே சிக்கிக்கிட்டோங்கிற மாதிரியே தான் இருக்கு. நிரந்தரமான மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரே ஒருவர் உண்டென்றால், ஒரு நாமம் உண்டென்றால், அது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் இயேசு என்னும் நாமம். அப்ப எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்க இயேசு பிறந்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல படிச்சா, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் இதெல்லாம் இல்லாம போறதுக்கு காரணம் என்ன? யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில ஏதேன்ல வந்தான் ஆண்டவர். ஏதேன்கிற ஒரு மகிழ்ச்சியான தோட்டத்துல தான் மனுஷனை சிருஷ்டித்து குடும்பமா வச்சிருந்தாரு. எப்பொழுதுமே மனுஷன் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகுதான் மனைவி எப்படி காப்பாற்றணும்னு யோசிப்பா, மனைவிக்கு எப்படி சோறு போடுறதுன்னு யோசிப்பா. புள்ள ஒட்டிகளை பெற்றதுக்கு பிறகுதான் புள்ள ஒட்டிகளுமே காப்பாற்றணுமேனு யோசிப்பா. ஆனா ஆண்டவர் பாருங்க, மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே மனுஷனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் அவனை ஏதேன்ல கொண்டு வந்து வைக்கிறாரு. கையை நீங்க நாளை கூட தட்டலாம், ஒன்னும் தப்பு இல்லை, சோத்ரா. ஆமா, அதே மாதிரி சிலுவையில அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமா கொடுத்து ரட்சிப்பு, நித்திய ஜீவன், கிருபை, மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதம், பரலோக வாழ்க்கை இது எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு தான் அவர் மனுஷனை ரட்சிக்க தேடுகிறார், துடிக்கிறார். இன்னொன்னு சொல்லுது பைபிள், யோவான் 14:1-2 வசனங்கள்ல, நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரா. அதை ஆயத்தம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் நாமும் அந்த இடத்திலே போய் அவரோடு கூட இருக்கும்படி நம்மை அழைத்து கொண்டு செல்ல மறுபடியும் இந்த பூமிக்கு இறங்கி வரப்போகிறார். ஏதேன்ல எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு தான் மனுஷனை படைச்சாரு. சிலுவையில எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு தான் சபையை உருவாக்குறாரு. பரலோகத்துல நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு தான் நம்மளை அழைச்சிட்டு போக திரும்பவும் வரப்போறாரு. அப்போ நம்ம மேல அக்கறை, நம்ம மேல கரிசனை உள்ள ஒரு தெய்வம், ஒரு ஆண்டவர் அப்படின்னா அவர் இயேசு என்னும் நாமம் உள்ளவர். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்ம அனுபவிச்சிட கூடாது அப்படின்னு நமக்கு விரோதமா எழும்பி செயல்படுகிற சக்தியைத்தான் நாம் சாத்தான் என்று சொல்லுகிறோம். இந்த சாத்தானுடைய கிரியையை அழித்து மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கும்படிதான் இயேசு இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்தார். மூன்றாவது, சர்வ வல்லமையுள்ள தேவனின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க. அந்த பிதாவின் சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் இயேசுவை அறியணும், எல்லா முழங்காலும் முடங்கணும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யணும். பாருங்க, இன்னைக்கு இத்தனை பேரை ஸ்டேஜில் நிறுத்தினாங்க. ஆமா, அவங்கெல்லாம் பார்க்கும்போதே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்க, இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஆண்டவர் ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் விடுறதில்லை போல தெரியுது. தோத்துறா. அப்போ அவருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தோத்துறா. அவர் பிள்ளைங்க தான், எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அசைக்கிறதா அவருடைய விருப்பம். நான் தான் சொல்றேன்ல, நீங்க என்ன நினைச்சாலும் சரி, ரொம்ப சீக்கிரத்துல சட்டமன்றங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறது. வெகு விரைவில் இந்திய தேசத்தின் பாராளுமன்றம் கர்த்தரை ஆராதிக்க போகிறது. பாராளுமன்றம் ஒரு மிகப்பெரிய பிரகடனத்தை செய்ய போகிறது. தோத்ரா. ஆமா, our parliament is going to proclaim that Jesus Christ is the Lord of our nation, India. இந்திய தேசத்தின் தேவன் இயேசு என்கிற ஒரு பிரகடனம் வந்தே தீரும். அதுதான் பிதாவாகிய தேவனின் சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்குத்தான் இயேசு இந்த பூமிக்கு
மனுஷனாக அவதரித்தார். அப்ப சகல ஜனத்திற்கும் சந்தோஷத்தை கொடுக்க இயேசு பிறந்தாரு. சத்துரு பிசாசின் கிரியையை அழிக்கிறதுக்கு இயேசு பிறந்தாரு. சர்வ வல்லவரின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு பிறந்தார். இப்ப பிரச்சனை என்ன? சத்துரம் ஏத்துக்கலையா, முன்னண ஏத்துக்கிருச்சான். சத்துரம் புறக்கணித்ததாம், முன்னணை அவருக்கு புகலிடமாய் மாறியதாம். இன்னைக்கு இங்க அநேகர் இருக்கிறோம், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருக்கு நம்முடைய கதவை திறந்து தோத்திரம், அவருக்கு இன்னைக்கு நாம் புகலிடமாக இருக்கிறோம். நாம அவருக்கு புகலிடங்கிற ஒரு கான்செப்ட், அவருக்கு நாம புகலிடமா, நமக்கு அவர் புகலிடங்கிறது ஒண்ணு, அவருக்கே நாம் புகலிடமாக. அதனாலதான் வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுவாரு, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அப்படின்றார். அது யாரை பார்த்து சொல்றாரு? லவோதிக்கியா சபையை பார்த்து சொல்றாரு. இந்த கடைசி கால சபையை லவோதிக்கியா சபைக்கு ஒப்புமையா சொல்லுவாங்க. அப்போ இந்த கடைசி கால சபையை பார்த்து தான் சொல்றார், வாசப்படியில நின்று கதவை தட்டுறேன்றாரு. அப்ப இயேசுநாதர் உள்ள இல்ல, இயேசுநாதர் வெளியில இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா சபையாரு இயேசுவை வெளில தள்ளி கதவை என்ன செஞ்சுட்டாங்க? அடைச்சிட்டாங்க. அவர் வெளியில இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் நமக்கு ஆசீர்வாதமானது என்னன்னா, கோவிச்சுக்கிட்டு போயிடாம ஜென்ட்லா வாசப்படியில் நின்று கதவை என்ன செய்றாரு? தட்டுறாரு. ஏப்பா எல்லாம் என்னுடையது, தோத்திரம். சர்ச்சு என்னுடையது, உள்ள இருக்கிற சோத்திரம் சகலமும் என்னுடையது, ரட்சிப்பு என்னுடையது, ஜனம் என்னுடையது, தோத்திரம் சகலமும் என்னுடையது. ஆனா என்ன வெள்ள தள்ளிட்டு உள்ள என்னப்பா பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இன்றைக்கும் நிறைய வீட்டு வாசல்ல தோத்திரம், ஏன் இங்க வந்து என் பிரசங்கத்தை கேட்கிறவங்க இதய வாசல்ல நின்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தோடு நின்னு உங்கள் இதய கதவை தட்டுகிறார். நீங்கள் புறக்கணிக்கும் சத்திரமாக அல்ல, அவருக்கு கதவை திறந்து புகலிடமாய் மாறுகிற ஒரு முன்னணையாய் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க கூடுமானால் நான் பிரசங்கிக்கும் இயேசு உங்கள் வாழ்வுக்குள்ளும் வருவார். உங்களுக்கு மகிழ்ச்சிய, விடுதலைய, ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனை தருவார். ஒரு முறை நான் ஒரு கிராமத்துக்கு சில நபர்களை அழைச்சிக்கிட்டு ஆண்டவருடைய அன்பை சொல்றதுக்காக போயிருந்தேன். பொதுவாக அந்த கிராமத்தில் ஆண்டவருடைய அன்பை சொல்றதுக்கு அந்த கிராமம் அனுமதிக்கிறதே இல்லை. பல பிரச்சனைகள் ஏற்கனவே நடந்திருக்கு. எனக்கு என்னன்னா, அந்த மாதிரி ஏரியாவில் தான் போய் ஆண்டவரை சொல்லணுங்கிறது ஒரு ஆர்வம்னு வச்சுக்கோங்களேன். ஆர்வமோ ஆர்வ கோளாறோ சோத்திரம் ஒரு ஆர்வம். நான் அதனால் சபையில் இருக்கிற பிள்ளைகளை கூப்பிட்ற, வாலிப பசங்களை கூப்பிட்றேன். பாஸ்டர் நாங்கள் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையான்றான் 4 பேர். தோத்துறோம். ஏப்பா அவங்க நல்லா இருக்கணும்னா நாம் போய்த்தான் ஆகணும். தோத்துறோம். அந்த கிராமம் நல்லா இருக்கணும்னா, அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வரணும்னா நம்ம போய்த்தான் ஆகணும். நாம நல்லா இருக்கணும் தானே. இயேசு சிலுவையை சகிச்சாரு, இயேசு பாடுகளை சகிச்சாரு. அதனால அதெல்லாம் யோசிக்க கூடாது. தோத்துறோம். நீங்க மட்டும் இயேசுவை சொன்ன உடனேவா ஏத்துக்கிட்டீங்க? நீங்களும் தான் தகராறு பண்ணீங்க. நான் மட்டும் இயேசுவை சொன்ன உடனேயா ஏத்துக்கிட்டேன்? நானும் தான் தகராறு பண்ணேன், நானும் தான் பாஸ்டருக்கு விரோதமா பேசினேன், அப்படி இப்படி பண்ணேன். அப்புறம் பிடிச்சவர் உள்ள ஓடலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால என்ன, வலையில விரிக்கும் போது சிக்கிக்கிட்டா சிக்கல் இல்லாம உள்ள வந்துடலாம். தோத்துறோம். ஆனா சிக்காம சில மீன் எஸ்கேப் ஆயிடும். அந்த மீன் அவருக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா தூண்டல போட்டாயிலும் தூக்குவாரு. தோத்துறோம். என்ன தூண்டில் போடும்போது கொஞ்சம் சைடெல்லாம் கிழிச்சுக்கிட்டு தோத்துறோம், அப்படி அப்படி துடிச்சுக்கிட்டு உள்ள வர்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சிக்கல் வேணாம் அப்படின்னு தான் தோத்துறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் உங்க பாரத்தை கொண்டு வந்து இங்க இறக்கிருங்கன்னு கூப்பிடுறாரு. இருக்கிறீங்களா? அன்னைக்கு நாங்க போனோம் அந்த கிராமத்துக்கு. இன்னும் ஜெபம் பண்ணிட்டே போறேன். ஆண்டவரே எப்படி ஆகிலும் உங்க அன்பை சொல்லிடணும், ஒரு வாசலை திறந்து கொடுங்கன்னு போறேன். போனா எங்களை பார்த்த உடனே அவங்க ஏதோ கூடி பேசிக்கிட்டாங்க. என்ன பேசினாங்கன்னு எங்களுக்கு தெரியல. மடார்னு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் கதவை இழுத்து பூட்டிட்டாங்க. தோத்திரம். எல்லாரும் கதவை இழுத்து பூட்டிட்டாங்க. ஒரு ஆள் இப்ப தெருவில் இல்லை. தோத்திரம்.
என்னடா அது புதுசா இருக்கு, நூதன போராட்டம். தோத்திரம். ஆமா, அவங்க வந்துட்டு அப்படியே போட்டோம், எல்லாம் கதவை இழுத்து பூட்டு அப்படின்னு எல்லாம் பூட்டிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, கதவை தானே பூட்டினாங்க, கத்தரை சொல்லாதுன்னு நம்மகிட்ட தகராறு பண்ணல. ஆனால சோத்திரம். ஆமா, கதவை தானே பூட்டியிருக்கிறாங்க, அது கிராமம் வேற. தோத்திரம். ஆனால நம்ம சொல்றது நிச்சயமா கதவை தாண்டி உள்ள போகும், சொல்லிடலாம்னு ஒரு பாட்டை பாடுறோம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை அப்படின்னு பாடினோமா, 1-2 ஜன்னல் திறந்துருந்துச்சு, அதையும் மூடிட்டாங்க. தோத்திரம். ஆக மொத்தம் பாட்டு முடிஞ்சா ஜன்னல் கதவும் மூடிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அப்ப சோத்திரம் மைக் சிஸ்டம்லாம் இல்லை. தோத்திரம். நாங்கள் சும்மா வெறுமையாக தான் கத்தி சொல்லணும். இந்த பக்கம் ஒரு 3 பேரை நிறுத்திட்டேன், இந்த பக்கம் ஒரு 3 பேரை நிறுத்திட்டேன். நான் சொல்றதை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு பொதுவா டாபிக்கே இல்லைனாலும் பிரசங்கம் வரும். தோத்திரம். ஆமா, இப்போ இவங்களே டாபிக்கை போட்டு கொடுத்துட்டாங்க, கதவை போட்டாங்களா. அச்சேன். சோத்திரம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே வருவேன் என்று நான் பிரசங்கிக்கிற இயேசு சொல்லுகிறார். அண்ணா, எக்கா, உன் வீட்டுக்குள்ள எதுக்கோ நீ இடம் கொடுக்கிற, யார் யாருக்கோ உன் வீட்டு கதவை எல்லாம் திறக்கிற. ஒண்ணுமில்லக்கா, உன் வீட்டுக்குள்ள ஒரு டிவி பெட்டி இருக்க, அந்த டிவி பெட்டிக்கு நீ இடம் கொடுத்துருக்க. நீ நெஞ்ச தொட்டு சொல்லு, அந்த டிவி பெட்டியில நல்ல விஷயம் மட்டும்தான் போகுதா? தோத்திரம். சில காரியமெல்லாம் உட்காந்து குடும்பமா பார்க்க முடியுதா? அந்த மாதிரி கதைகள்லாம் போகுது. அதுக்கு உன் வீட்டுக்குள்ள நீ என்ன செஞ்சிருக்க, இடம் கொடுத்துருக்க. தோத்திரம். உன் ஃப்ரெண்டு இப்போ பிள்ளைங்க இருக்காங்களே, வாலிப பிள்ளைய, அந்த பிள்ளைங்க தவறான நண்பர்களோட சேர்ந்து தவறான பழக்க வழக்கத்தில் விழுந்துடுறான். அதே நண்பர்கள் வீட்டுக்கு வர்றான், ஆன்டின்ட்டு வர்றான், அங்கிள்ட்டு வர்றான். அந்த நண்பர்களுக்கெல்லாம் நீ கதவை திறந்து உட்கார வச்சு டீ எல்லாம் வச்சு கொடுக்குற. உன் வீட்டுக்காரரு, எங்க அண்ணன் தோத்திரம், குடிக்கிறாரு. அவரை குடிக்க வைக்கிறதே தவறான நண்பர்கள் தான் உனக்கு தெரியும். ஆனாலும் அந்த நண்பர்கள் வரும்போது நீ வீட்டு கதவை திறந்து அவங்களுக்கு டீ எல்லாம் ஆத்தி கொடுக்கற, ஊத்தி கொடுக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டு அக்கா வருது, எக்கோய் நல்லா இருக்கியா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டே வந்து உன் தலைமுடி 2 எடுத்துட்டு போகுது, இல்லட்ட வீட்டுல இருந்து ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போகுது. போய் உன் குடும்பத்துக்கு விரோதமாவே பில்லி சூனியம் பண்ணுது. அந்த அக்காவுக்கு உன் வீட்டு கதவை திறந்து நீ இடம் கொடுக்கற. டிவி பெட்டிக்கு இடம் கொடுக்க, பிள்ளைக நண்பர்களுக்கு இடம் கொடுக்க, புருஷனுடைய நண்பர்களுக்கு இடம் கொடுக்க, உனக்கு விரோதமா மந்திரவாதம் பண்ற பக்கத்து விட்டு அக்காவுக்கு இடம் கொடுக்கிற. முடிச்சு விடுவோமே இல்ல, சொல்லுங்க. பக்கத்து விட்டு அக்காவுக்கு இடம் கொடுக்கிற, எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கிற. உன்னை படைத்தவர், உனக்குள்ள ஓடுகிற ஜீவ சுவாசம் மூச்சு காற்றை கொடுத்தவர், உனக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை தந்தவர், உன் பாவங்களை மன்னிக்கிறவர், உன் வியாதியை சுகப்படுத்துகிறவர், உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிறவர், உன் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவர், உனக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை தருகிறவர், உனக்காக நித்தியத்தில் ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறவர். அவருக்கு மட்டும் உன் கதவை அடைக்கிறியே, இது நியாயமா அப்படின்னு கேட்டேன் பாருங்க. மட்டார்னு ஒரு கதவை திறந்துட்டு ஒரு ஆளு வெளில வர்றாரு. தோத்திரம். யோ நிறுத்தியா நிறுத்தியா, என்ன ஏசுநாதர் ஆசீர்வதிக்கிறாரு, ஆச்சா போச்சான்ற அப்படின்னாரு. கூடவே ஒரு பொம்பளை பிள்ளையும் கூட்டு வந்தார், அவருடைய பொண்ணு போல. அந்த பாப்பாவையும் அழைச்சிட்டு வந்தார். இந்த பாப்பாவுக்கு உங்க ஏசு அற்புதம் செய்வாராயா, ஜெபம் பண்ணி விடியா, ஜெபம் பண்ணி விடு பாப்போம், ஆண்டவர் அற்புதம் செய்வாரா பாப்போம் அப்படின்னு கேட்டார். ஆண்டவரே, நீங்க திறந்து கொடுத்த வாசலுக்காக தோத்திரம் அப்படின்னு, இங்க வாங்க வாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். என் பொண்ணுக்கு வயசு 28 பாருங்க, எனக்கு பாதி உசுறு போயிட்டு. தோத்திரம். ஏன்னா அதை பார்த்தாலே 12 வயசு பாப்பா மறுத்தா இருக்கு, அவர் 28 வயசுன்றார். யோ என்னையா சொல்ற, பொய் சொல்லையா? இல்ல இல்ல, என் பொண்ணுக்கு வயசு 28. என்ன பிரச்சனை? ஒரு வாலிப பெண்ணுக்கான ஆசீர்வாதம் என் பெண்ணுக்கு இல்ல, வளர்ச்சி இல்லை, நானும் பார்க்காத வைத்தியம் இல்லை, பார்க்காத மந்திரவாதி இல்லை, எல்லா முயற்சியும் எடுத்துட்டேன். தோத்திரம். என் பிள்ளைக்கு வாய்ப்பு இல்லை, இந்த அற்புதம் நடக்காதுன்னே சொல்லிட்டாங்க. உன் ஆண்டவர் அற்புதம் செய்வாரா அப்படின்னு கேட்டார். ஏன் ஆண்டவர் இல்ல, அது நம்ம ஆண்டவர். தோத்திரம். ஆமா, அற்புதம் செய்வாரு. உங்க மகளை முழங்கால் போட சொல்லுங்க அப்படின்னேன்.
அந்த பாப்பா முழங்கால் போட்டுச்சு. நாங்கெல்லாம் சுத்தி நின்று ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணோம். அவ்வளவுதான். அந்த பொண்ணு பயங்கரமா தலையெல்லாம் விரிச்சு போட்டு சத்தம் போட்டு கத்துது. தோத்திரம். கத்துறதோட இல்லாம ஒரு சின்ன கேப் கிடைச்சது பாருங்க. நாங்கெல்லாம் சுத்தி தான் நிக்கிறோம். அந்த கேப் வழியா புகுந்து வயக்காட்டுக்குள்ள ஓடுது வாலிப பெண்ணு. தோத்திரம். தலைதறிக்க ஓடுது. எனக்கு பயம். ஐயோ, அவன் அந்த பாப்பாவுடைய அப்பா, ஐயோ என் பொண்ணு ஓடுறாளே அப்படின்னு நான் பாருங்க. ஊரே வந்துட்டு. தோத்திரம். எல்லா கதவையும் திறந்துட்டு ஊரே வந்துட்டு. அடப்பாவிகளா, நான் இம்புட்டு நேரம் கத்துனேன், ஒரு வய வரல. ஊருக்காரு கத்துனாருன உடனே அம்புட்டு பேரு வந்துட்டாங்களே. இப்ப எனக்கு என்ன பிரச்சனை? பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கிறா. நான் பின்னால விரட்டிட்டும் ஓட முடியாது. பாஸ்டர் வாலிப பெண்ணை விரட்டி கொண்டு ஓடுறாருன்றான். தோத்திரம். ஆத்தாடி, என்னடா பண்றது? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா, எல்லாம் ஊரே கத்துது. நான் சொன்னேன் எல்லாம் அமைதியா இருக்கு. இப்ப நான் கத்துனேன். தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால நில்லு அப்படின்னு. என் ஊழியத்துல நான் பலமுறை கண்டுபிடிச்ச ஒரு ரகசியம், ஆத்தும ஆதாயத்திற்கு பெரிதும் உதவியா இருப்பது விசுவாசிகளை விட பேய்களே. தோத்திரம். ஆமா, இந்த சாத்தான் மாதிரி நமக்கு சப்போர்ட்டான ஆளு யாருமே கிடையாது. அவனை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சபை வளரும். அல்ல சொல்லுங்க. அவனை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சபையை வளர்த்துடலாம். தோத்திரம். பாருங்க, இப்ப ஊரே பார்த்துட்டு இருக்கு. இயேசுவின் நாமத்துல நில்லுன்னு பாருங்க. ஓடிக்கிட்டு இருந்த பெண்ணு அப்படி நின்னா. தோத்திரம். ஒரு மாதிரி ஆக்ஷன்ல இத ஊரே பாக்குது. உடனே நானு வேலை செய்துரோய். தோத்திரம். இயேசுவின் நாமத்துல திரும்பு அப்படின்னு ஒரு பொசிஷன் அப்படி ஆக்ஷனோட அப்படி திரும்பிச்சு. அடைச்சி ஓடியா அப்படின்னு பாருங்க. குடு 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 ஓடி வந்து முட்டியை போட்டுச்சு. ஜோமன்னா. தோத்திரம். ஆமா, ஒரு 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 மோசமான ஸ்டோரி. எங்க பிடிச்சேன், எங்க வந்தேன், இவளை விடமாட்டேன், இவளுக்கு இந்த பலவீனத்துக்கு காரணம் நான் தான், இவளை கொல்ல போறேன், அப்படி ஆக்கு இப்படி ஆக்குன்னு ஒரு காரியம் சொல்லுது. அது இடம் சொல்லுது, பேர் சொல்லுது, நமக்கு தெரியாது. பட் ஊர்க்காரன் எல்லாம் சரிதாயா, அது சொல்ற சரிதாயா, அது சொல்ற சரிதாயா, ஐயோ இதுதானாயா அப்படின்றான். இருக்கிறீங்களா? உடனே நானு இப்ப என்ன சொல்றேன்? அல்லேலூயா. உடனே அவங்க ஐயோ நாங்க சேர்ந்துக்கிறோம்யா. இங்க ஒன்னும் ஆர்மிக்கு ஆள் எடுக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. நீ சேர்ந்துக்கிறதுக்கு. தோத்திரம். இயேசுநாதருக்கு உன் கதவை திறக்கிறியா? இயேசுவுக்கு உன் இதய கதவை திறக்கிறியா? அவர் உன் ஆண்டவர், அவர் உன் தகப்பன், அவர் உன் சிருஷ்டிகர், அவர் உனக்காக சிலுவையிலே பலியானவர். அதை நம்புறியா? அதுக்கு இடம் கொடுக்கிறியான்னு கேட்டேன். ஐயா, என் பெண்ணுக்கு அற்புதம் நடந்தா போதுமியா, அந்த தெய்வத்தை தோத்திரம் மனசார நான் ஏத்துக்கிறியா, அவருக்கு இடம் கொடுக்கிறியா அப்படின்னு அவர் அறிக்கை பண்ண ஜெபம் பண்ண உடனே அந்த பெண்ணுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி ஓடி பெண்ணு நார்மல் ஆயிட்டா. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம். அவரு ஒரு மியூசிக் கொடுத்து பார்க்கிறார். அல்ல சொல்லுங்க. கீபோர்டு மட்டும் கொடுக்குறாங்களே, நம்மளும் கொடுப்போம் அப்படின்ட்டு தான். தோத்திரம். எனக்கு மற்றவங்களை மாதிரி பிரசங்கம்லாம் வராது. எனக்கு இப்படி தான் வரும். தோத்திரம். ஆமாம், நீங்கள் என்ன ஒரு மாதிரி பார்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா. அல்ல சொல்லுங்க. அப்பா, அதற்கு வாய்ப்பே இல்லை. தோத்திரம். என்னை எங்கே விட்டாலும் அப்படி தான் பேசுவேன். தோத்திரம். என்ன முதல்ல ஒரு 10 நிமிஷம் உங்களெல்லாம் பார்த்து அப்படி இப்படி பயந்து யோசிப்பேன். அதுக்கப்புறம் ஸ்டான்லி இது கதைக்காகதரா, நீ வழக்கமாக போடா அப்படின்னு என் மைண்டு சொல்லும். அப்படியே உள்ளே போயிடுவேன். அல்லையா சொல்லுங்க. முதல்ல அந்த கிராமம் புறக்கணிச்சிச்சு. இப்ப அந்த கிராமம் வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, ஜெபம் பண்ணி விடுங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, ஜெபம் பண்ணி விடுங்கன்னா அன்னைக்கு ராத்திரி 12:30 1 மணி ஆச்சு. ஒரு வீட்டுக்குள்ளேயும் ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ணா வீட்டுக்கு தோத்திரம் தொப்பு 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 தொப்புன்னு விழுகுது. அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், கதவை அடைச்சது இவங்களோடோய். தோத்திரா. கதவை சாத்துறது இவங்களோடோய். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றான். அவன் தான் ஜனங்களை ஆண்டவர்கிட்ட அனுசிய மாட்டான், விட மாட்டான். தோத்திரம். அப்படின்னு அந்த கிராமத்தையே கர்த்தர் அசைச்சாரு. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்ய நான் பிரசங்கிக்கும் இயேசு இறங்கி வந்திருக்கிறார்.
உங்களுக்காகவே அவர் பிறந்திருக்கிறார். உங்க வாழ்க்கைக்கு விரோதமா சாத்தான் கொண்டு வர்ற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து, பயத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்கி உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை, சமாதானத்தை, மேன்மையை தந்து உங்க லைஃப்ல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இருக்கிறீங்களா? ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு பைபிள்ல இருந்து நான் முடிச்சிடுறேன். பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல உடன்படிக்கை பெட்டி அப்படின்னு ஒரு பெட்டி இருக்கும். அதை பத்தி நம்ம டீப்பா பார்க்க போறதில்ல, நான் முடிச்சிடுறேன். உடன்படிக்கை பெட்டி, இந்த பெட்டி இஸ்ரவேல் மக்களுடைய லைஃப்ல ஒரு மிக முக்கியத்துவம் உள்ள ஒரு பெட்டி. எபிரேயர்ல 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல படிக்கும்போது அந்த பெட்டிக்குள்ள மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அப்புறம் ஆரோனுடைய துளிர்த்த கோல், அப்புறம் கற்பலகை, 2 கற்பலகை, இது அதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு இருக்கு. சரி, இந்த சவுல் ராஜாவா இருந்த காலம், தாவீது ராஜாவா இருந்த காலத்துல இந்த பெட்டியோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, 40 வருஷம் சவுல் ராஜாவா இருந்தாரு. அவரை ராஜாவாக்குனது தேவன் தான். கழுதையை தேடி போன சவுல கர்த்தருடைய ஜனத்துக்கு தலைவனா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்குனாரு. ஆனா நீங்க 1 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, தேவனுடைய பெட்டியை சவுலின் நாட்களிலே நாம் தேடாதே போனோம் அப்படின்னு இருக்கு. 40 வருஷமா இவர் இஸ்ரவேல்ல ராஜாவா இருந்தாரு. இந்த தேவனுடைய பெட்டி அவர் இருந்த ஊர்ல கிபியாவுல தான் இருந்துச்சு. கிபியாவுல தான் பெட்டி இருந்துச்சு. கிபியா தான் சவுலுடைய ஊரு. இந்த கிபியால தான் உடன்படிக்கை பெட்டியே இருந்துச்சு. ஆனா 40 வருஷமா அந்த உடன்படிக்கை பெட்டி அவரு கண்டுக்கிறவே இல்லை. அதனுடைய மேன்மையை கண்டுக்கல, அதனுடைய அவசியத்தை கண்டுக்கல, அதை புறக்கணிச்சிட்டார். அதை ஒரு சிந்தனைக்கு வரவே இல்லை, அதற்கு முக்கியத்துவம் அவர் கொடுக்கவே இல்லை. அவருடைய லைஃபை பத்தி பைபிள்ல நம்ம படிக்கிறோம். பெற்ற பரிசுத்தாவியை இழந்து போனாரு, அசுத்தாவினால நிரப்பப்பட்டாரு. அவர் வாழ்க்கையில பயம் அவரை பிடிச்சது, சங்கடங்கள், வருத்தங்கள், வேதனைகள், இதுதான் அவருடைய முடிவா இருந்துச்சு. ஒரு ஈட்டியை நிப்பாட்டிக்கிட்டு அது மேல விழுந்து அவர் செத்து போனாரு அப்படின்னு பரிதாபகரமான ஒரு முடிவை நாம சவுலின் வாழ்க்கையில பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டியை கண்டுக்கிறவே இல்லை, புறக்கணிச்சிட்டார். தாவீது இப்ப ராஜாவா வர்றாரு. அவரு 40 வருஷம் அரசாண்டாரு. அவரை பத்தி பைபிள் என்ன சொல்லுது? 2 சாமுவேல்ல 6ஆவது அதிகாரத்துல அவர் ராஜாவான உடனே அந்த உடன்படிக்கை பெட்டி தான் அவர் மைண்டுக்கு வந்துச்சான். பெட்டி எங்கேயோ ஒரு மூலையில கிடக்கு, அதை எருசலேமுக்கு கொண்டு வரணும், அதற்கான கனத்தை கொடுக்கணும்னு சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டிய அபினதாபின் வீட்டில் இருந்து எருசலேமை நோக்கி தூக்கிட்டு வர்றாரு. என்ன ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் அவசரப்பட்டு ஆர்வ கோளாரா தோத்திரம் ஆசாரியர்கள் தோள் மேல தூக்க வேண்டிய பெட்டிய அவரு ரதத்து மேல ஏத்தி வச்சு தூக்கிட்டு வந்துட்டார். மாட்டு ரதம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாடு மிரண்டதுனால பொட்டி அசைஞ்சதான். பொட்டிக்கு பக்கத்தில் இருந்த ஊசாங்கிற மனிதன் அந்த பெட்டியை தொட்டான். கர்த்தர் அவன் துணிகரத்தினால அவனை அடித்தார், அவன் மரித்து போனான் என்று வேதம் சொல்லு. அன்றைய தினமே அந்த 9ஆம் வசனம் 2 சாமுவேல் 6:9 அன்றைய தினமே தாவீது என்ன பண்றான், இதுக்கப்புறம் பெட்டிய நாம எருசலேமுக்கு தூக்கிட்டு போக கூடாது, வேண்டாம், போட்டுறலாம், நாம சேஃப்டி ஆயிடலாம், பெட்டி நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி பாதியிலே அந்த பெட்டியை விட்டுட்டு எருசலேம் போயிட்டான். இப்ப பெட்டி நடு ரோட்ல கிடக்கு. அப்பதான் ஒரு மனுஷன், அவன் பேரு ஓபேத்தியேதோம். அந்த மனுஷன் ஒரு ராஜாவே பாதியில பெட்டியை போட்டு போயிட்டானே, ரோட்ல பெட்டியை போட்டு போயிட்டானே. நோ 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 நோ, பெட்டி ரோட்ல கிடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். ஒருவேளை பெட்டிக்கு பக்கத்துல போனா பெட்டியை தொட்டா யாரோ ஒருத்தர் அந்த பெட்டியை அடிச்சிடலாம். ஒருவேளை என்ன அந்த பெட்டியை அடிச்சிடலாம், என் மனைவி அந்த பெட்டியை அடிச்சிடலாம், என் பிள்ளைகள் அந்த பெட்டியை அடிச்சிடலாம்.
மரணமே ஆனாலும் பரவாயில்ல, ஜீவனே போனாலும் பரவாயில்ல, அந்த பெட்டி என் குடும்பத்துக்குள்ள வரட்டும், என் வாழ்க்கைக்குள்ள வரட்டும் என்று தன் கதவை திறந்து அந்த பெட்டியை ஏற்றுக்கொண்டான் ஓபேத்ஏதோம். இப்படி சொல்லட்டுமா? கண்டுகொள்ளாத சவுல், கலற்றி விட்ட தாவீது, கதவை திறந்த ஓபேத்ஏதோம். உடன்படிக்கை பெட்டிய கண்டுகொள்ளாத சவுல் இன்னைக்கு தேசத்தில் இருக்கிறாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி தான் இயேசு. இயேசுவை கண்டுகொள்ளாத ஒரு கூட்டம், வேண்டாம் 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 அப்படின்னு ரிஜெக்ட் பண்ற ஒரு கூட்டம், அதன் மேல கவனம் செலுத்தாத ஒரு கூட்டம். நான் ஒன்னு சொல்றேன், இப்படி நான் சொல்றதுனால இயேசுவை ஏத்துக்கிறாத உலகத்து மக்களைத்தான் இவர் சொல்றாரு போல அப்படின்னு நினைச்சுக்கிறாதீங்கோ. புரியுதுங்களாங்கோ? நான் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் சொல்றோங்கோ. ஊழியத்தை கண்டுக்கிறதே இல்ல, தேவ திட்டத்தை கண்டுக்கிறதே இல்ல, தரிசனத்தை கண்டுக்கிறதே இல்ல, வசனத்தை கண்டுக்கிறதே இல்ல, தேவ உறவை கண்டுக்கிறதே இல்ல, வார்த்தையை கண்டுக்கிறதே இல்ல, தன் மேல் இருக்கிற அழைப்பை கண்டுக்கிறதே இல்ல, தன்னை குறிச்ச தேவ திட்டத்தை கண்டுக்கிறதே இல்ல. ஹாயா தோதரம், ஹாயா ஹாயா கண்டுக்கிறதே இல்ல. சவுல் மாதிரி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், எனக்கு ஒரு பொசிஷனை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு ஜாபை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு வருமானத்தை கொடுத்திருக்கிறார். நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், நான் ஆசீர்வாதமா இருந்தா போதும், எனக்கு தேவ திட்டத்தை பத்தியோ, ஆண்டுடைய நோக்கத்தை பத்தியோ, ஊழியத்தை பத்தியோ, தரிசனத்தை பத்தியோ, ஆத்துமாக்களை பத்தியோ, தேசத்தை பத்தியோ எனக்கு அதை பத்தியில கவலை இல்ல அப்படின்னு கண்டுகொள்ளாத சவுல்கள், கர்த்தருக்கு தோத்திரம், ஆமென் அல்லேலூயா, சபைக்கு வெளியிலே இருக்கிறாங்க, சபைக்கு உள்ளே இருக்கிறாங்க. இரண்டாவது குறிப்பு, ஆரம்பத்தில் கண்டுக்கிட்டாங்க. தாவீதை தான் சொல்றேன், உடன்படிக்கை பெட்டி தான். அவன் ராஜாவான உடனே அவன் மைண்ட் எல்லாம் உடன்படிக்கை பெட்டி, அது பக்கத்துல போகணும், அதை தூக்கணும், அதை எருசலேமுக்கு கொண்டு வரணும், அதுக்காக பிரயாசப்படணும் அப்படின்னு அது மேலேயே கவனம். ஆனா கொஞ்ச நாள் போக போக ஆமா கவனம் வேற பக்கம் திரும்பிடுது நிறைய பேருக்கு. அதனாலதான் எபேசு சபையை பார்த்து சொல்றா, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் இருந்த மாதிரி நிறைய பேர் இல்லைங்கோ. அன்னைக்கு இருந்த ஜப வாழ்க்கை, அன்னைக்கு இருந்த பரிசுத்தம், அன்னைக்கு இருந்த வைராக்கியம், அன்னைக்கு இருந்த ஆத்தும பாரம், அன்னைக்கு இருந்த ஜப பாரம், தேசத்திற்காக ஜனத்திற்காக சோத்திரம், ஒன்றை சுமக்க ஒன்றை செய்ய அன்றைக்கு அர்ப்பணித்த விதங்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்ல. கலட்டி விட்டாச்சு, பாதியில கலட்டி விட்ட தாவீதுக்கள் இவங்க சபைக்குள்ளதான் இருப்பாங்க. தோத்திரம், சவுல்களாவது சபைக்கு வெளியில இருக்கலாம், ஆனா தாவீதுக்கள் கலற்றி விட்டவர்கள் எங்கதான் இருப்பாங்க? சபைக்குள்ள. தோத்திரம், மூன்றாவது நபர் தோத்திரம், ஜீவனை கூட ஒரு பொருட்டா எண்ணாம தாவீதே புறக்கணிச்சிருந்தாலும், தாவீதே அதை கழற்றி விட்டிருந்தாலும், சவுல் அதை புறக்கணிச்சிருந்தாலும், நான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு முன்னணையை போல புகலிடமாக என் கதவை திறக்கிறேன், எனக்குள்ள அந்த பெட்டி வரட்டும், என் குடும்பத்துக்குள்ள அந்த பெட்டி வரட்டும் என்று கதவை திறந்ததுனால பைபிள் சொல்லுது, கர்த்தர் அந்த பெட்டி நிமித்தம் ஓபேத்ஏதோமையும் அவன் வீட்டையும் அவன் வீட்டார் அனைவரையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும், அங்க நாலு காரியம் சொல்லுது, ஓபேத்ஏதோமையும் அவன் வீட்டையும் அவன் வீட்டார் அனைவரையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் என் வார்த்தையை கேட்கிற உங்க லைஃப்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புறார், உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதிக்க விரும்புறார். நீங்க கையிட்டு செய்கிற வேலைகள், உங்களுடைய தோத்திரம் ஜாபு, உங்களுடைய உடைமைகள் சகலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. இந்த உடன்படிக்கை பெட்டி ஆகிய இயேசுவுக்கு ஒரு ஓபேத்ஏதோமை போல நீங்கள் கதவை திறக்க முடியுமானால், ஒரு முன்னணையை போல அவருக்கு புகலிடமாக மாற முடியுமானால், புறக்கணிக்காதவர்களாக புகலிடமான முன்னணையாக உங்களை அர்ப்பணித்தால் இயேசு உங்கள் வாழ்வுக்குள்ளும் வருவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் விடுதலை ஆக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு மார்த்தாள் மரியாள் குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே அடக்கம் செய்யப்பட்டு 4 நாளாய் போன ஒரு லாசருவை மறுபடியும் ஜீவனோடு பெற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்த ஏற்றுக்கொண்ட கானாவூர் கல்யாண வீட்டில் தோத்திரம்
அற்புதமாய் திராட்சரசம் குறைவு நிறைவாக்கப்பட்ட ஒரு அற்புதம் அங்கே நடந்தது. உங்க வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடுக்கும் போது உங்கள் குறைவையும் இயேசு நிறைவாக்குவார். உங்கள் வியாதிகளையும் இயேசு சுகமாக்குவார். உங்கள் கண்ணீரையும் இயேசு துடைப்பார். உங்கள் காயங்களுக்கும் இயேசு மருந்தாய் மாறுவார். எழும்பி நிற்போ, நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த இரவு ஆண்டுடைய சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம். ஓ, நீங்கள் புறக்கணிக்கும் ஒரு சத்திரமாக இருக்க விரும்புறீங்களா? இல்ல புகலிடமாய் ஒரு முன்னணையாக ஆண்டவரை உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? தோத்திரம். இயேசு இன்றைக்கும் நமக்கு முன்பாக வந்து நிற்கிறார். நம்முடைய மனக்கதவை தட்டுகிறார். நம்முடைய இல்ல கதவை தட்டுகிறார். நம்முடைய உள்ள கதவை தட்டுகிறார். என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உன் வாழ்க்கைக்கு உள்ளே வருவேன். அன்றைக்கு இயேசு பிறந்த பொழுது, உலகத்தின் இரட்சகராய் பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது, சத்திரத்திலே திரளான ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு நபரும் தோத்திரம் இயேசுவுக்கு இடம் அளிக்கல. நம்ம வாழ்க்கையில எதுக்கோ இடம், யார் யாருக்கோ இடம். ஆனால் நம்மளை படைச்சவரை வேண்டான்னு நிராகரிக்கிறோம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பலமுறை இயேசுவை நிராகரிக்கிறோமே, இயேசுவை வேண்டான்னு சொல்றோமே. அவரிடத்தில் அப்படி என்ன குற்றத்தை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள்? ஏதாவது ஒரு குற்றம் உங்களால் சொல்ல முடியுமா? இயேசுவிடத்தில் நீங்கள் கண்ட ஒரு குற்றம், குற்றம் சாட்ட முடியாத ஒரு தெய்வம், மனு குலத்திற்காக தன் ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்தவர். நல்லவனுக்காக ஒருவன் ஒருவேளை மரிக்கலாம், ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் இயேசு நமக்காக மரித்திருக்கிறார். அவருடைய அன்புக்கு நிகர் இந்த உலகத்துல எதுவும் இல்லைங்க. அவரை போல உங்களை புரிஞ்சுக்கிறவர், அவரை போல உங்களை நேசிக்கிறவர், அவரை போல உங்களை ஆசீர்வதிக்கிறவர் இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. இன்றைக்கும் உங்களுக்கு முன்னால வந்து நிற்கிறார். இன்றைக்காகிலும் உன் மனக்கதவை எனக்காக திறப்பாயா? ஒரு ஓபேத் ஏதோமை போல கதவை திறந்து, ஒரு முன்னணையை போல கதவை திறந்து எனக்கு அனுமதி தருவாயா? இயேசு இந்த மாலை நேரம் இந்த அரங்கத்திற்குள்ளே வந்து உங்களுக்கு முன்பாக இரு கரம் விரித்து நிற்கிறார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். இந்த இயேசு எனக்கு வேணும். அவருடைய அன்பு எனக்கு வேணும். அவருடைய வார்த்தை எனக்கு வேணும். அவருக்காக என் இதய கதவை நான் திறக்க ஆயத்தம். ஒரு சவுலை போல கண்டுகொள்ளாமல் இருக்க நான் விரும்பல. ஒரு தாவீதை போல கலற்றி விட்டவனா இருக்க நான் விரும்பல. ஒரு ஓபேத் ஏதோமை போல கதவை திறக்கிற பாத்திரமாய் இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்க விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தலாம். உங்க வலது கரத்தை உயர்த்தலாம். தேவனுடைய வார்த்தைக்கு என் கதவை திறக்கிறேன். இயேசுவுக்கு என் கதவை திறக்கிறேன். அவருடைய அன்புக்கு என் கதவை திறக்கிறேன். ஓ, அவருக்காகவே என் கதவை திறக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேகருடைய கரங்களை நான் பார்க்கிறேன். தோத்திரா, நீங்க கரங்களை தூக்குவது மெய் என்றால் நல்ல கரங்களை உயர்த்துங்க. பரலோகம் உங்களை பார்க்கட்டும். இன்றைக்கு உங்கள் வாழ்வுக்குள் இயேசு பிரவேசிக்கிறார். இன்றைக்கு ஆண்டுடைய அன்பு உங்க வாழ்க்கைக்குள்ளே வருகிறது. அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருகிறது. அவர் வந்தால் அங்கே அற்புதம். இயேசு வந்தால் மரித்த சடலம் கூட உயிரோடு எழும்பும். இயேசு வந்தால் அங்கே குறைவு நிறைவாக்கப்படும். இயேசு சகையனுடைய வீட்டுக்குள்ளே வந்தார். அவன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அவன் ஆபிரகாமின் குமாரனாக மாற்றப்பட்டான். இயேசு யவீருடைய வீட்டுக்குள்ளே வந்தார். மரித்து போயிருந்த அவனுடைய மகளை தலித்தாகுமி என்று சொல்லி மறுபடியும் எழுப்பி அவன் கரத்திலே இயேசு கொடுத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி திரும்ப வரப்போகுது. ஆசீர்வாதம் திரும்ப வரப்போகுது. உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் சுகமடைய போகுது. உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். உங்க கடன் பிரச்சனைகள் மாறப்போகுது. குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் மாறப்போகிறது. சண்டைகள் மாறப்போகிறது. எல்லா காரியத்திலும் ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் இன்னைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமம் கொடுக்கிறது.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கரங்களை உயர்த்தி இருக்கிறவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் மேலே இப்பொழுது நம்முடைய வலக்கரம் வைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவர்கள் மேலே தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்திற்குள்ளே நீர் இறங்கி வருவீராக. அவருடைய இருதயங்களுக்குள்ளே நீர் இறங்கி வருவீராக. அவருடைய வாழ்க்கைக்குள்ளே நீர் இறங்கி வருவீராக. வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் சுகமாகட்டும் ஆண்டவரே. தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் மறையட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத வல்லமைகள், குடும்பத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. குடும்பங்களுக்குள்ள ஒரு மனம் வரட்டும் ஆண்டவரே. பிரிவினைகள் விலகட்டும் ஆண்டவரே. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாய் சேரட்டும் ஆண்டவரே. அண்டர்ஸ்டாண்டிங் இயேசுவின் நாமத்தினாலே உருவாகட்டும் என்று ஜெபிக்கிறோம், உருவாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். யார் யார் சரீரத்துல வியாதியோட இங்க நிக்கிறாங்களோ, இவங்க குடும்பத்துல யார் யார் வியாதியோட இருக்கிறாங்களோ, இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை, இயேசுவின் நாமத்தின் வல்லமை அந்த பலவீனங்களிலே இறங்குவதாக, அந்த சுகவீனங்களிலே இறங்குவதாக. இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக. நன்றி, 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 நன்றி. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறதற்காக நன்றி. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா, வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, ஆமென், நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திருரத்தம் நான் சிந்தினேன், உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திருரத்தம் நான் சிந்தினேன். கலங்காதே என் மகனே, கண்ணீரெல்லாம் நான் துடைத்திடுவேன். கலங்காதே என் மகனே, கண்ணீரெல்லாம் துடைத்திடுவேன். Yes Lord, yes Lord. இயேசுவுக்கு என் இதய கதவை முழுமையாய் திறந்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் ஒரு விசை கரங்களை உயர்த்த கூடுமா? இந்த இயேசுவுக்கு தோத்திரம். இன்னைக்கு நான் அந்த கூட்டத்திற்கு வந்தேன், எனக்காக என் மேல் நேசமுள்ள இந்த இயேசு, அவர் என் வாழ்க்கைக்குள்ள வர, என் இருதயத்திற்குள்ளே வர, என் இதய கதவை திறந்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்திருக்கிறோமுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரார். ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறேன், இந்த ஊழியத்தை முன்னின்று நடத்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்காக ஜெபிக்கிறேன், அதுல பணி செய்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஓபேத்ஏதோமை போல நம்முடைய ஊழியத்திற்கு கதவை திறந்து கொடுத்திருக்கிற இவர்கள் அந்த ஆண்டவரே ஊழியத்தின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகரை தேவ ராஜ்யத்தின் பக்கம் திருப்ப நீர் இவர்களை பயன்படுத்துவீரார். இந்த ஊழியம் வளரட்டும், பிரகாசிக்கட்டும், செழிக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் தங்குவதாக. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் கோடா கோடி நன்றி சொல்லுகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. நம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக.